இன்றைக்கி அனைத்து இளைஞர்களும் சரி, நம்ம ஒரு வயதானவர்களும் சரி, நாட்டில் சட்டம் சரியில்லைப்பா, சட்டம் அமைச்சது தப்பு அப்படின்னு நம்ம நிறைய சொல்லுவோம். சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக மக்களும் சரி, அரசியல்வாதிகளும் வளைத்து கொண்டார்கள் தவிர, சட்டம் மிக கடுமையாக, அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கைதிகளுக்கு பால் வழங்க சிறைக்குள்ளே மாடுகள் பராமரிக்கப்பட்டு வந்தது. அதற்கு மாடுகளுக்கு வழங்கப்படும் புண்ணாக்க அங்கே வேலை பார்க்குற அதிகாரிகள் திருடி கொண்டு போய் தங்களுடைய வீட்டில் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகவே அந்த கைதிகள், அதாவது சிறைச்சாலைகளில் பணிபுரிகிற எந்த அதிகாரியுமே தன்னுடைய வீட்டில் மாடு வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் அமல்ல. எவ்வளோ அற்புதமான சட்டம் நினச்சி பாருங்கள். அப்போ ஒரு கைதிக்கு நம்ம பால் வழங்க அந்த புண்ணாக்கை விட திருடக்கூடாதுங்கிறத எவ்வளோ சிந்தித்து நம்ம முன்னோர்கள் சட்டத்தை இயக்கியிருக்காங்க. ஆனால் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சராக இருப்பவர்கள் உயர் கல்வி கூடங்களை வைத்திருப்பது மிக ஆச்சரியமாக இருக்குது. உயர் கல்வி கூடங்களாகட்டும், பள்ளிகளாகட்டும், அப்புறம் மதுவை ஒழிக்க வேண்டியவர்களே மதுபானங்கள் வைத்திருக்கிறது, இதெல்லாம் வாக்குப்பா நமக்கு வேதனையாக தான் இருக்குது. சட்டம் அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது, சாமானிய மக்களுக்கும் பயன்படணும் அப்படிங்கிற நோக்கில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய சட்டம் பல அன்னை இருந்த மேதைகளும் நல்லபடியாக எழுதியிருக்காங்க. ஆனால் அதை தவறாக பயன்படுத்துது.